Hi friends, in the video 10th standard exercise 4.3 page number 183 ல இருக்கிற 6th sum தான் பார்க்க போறோம். So இது actually geometry அந்த கான்செப்ட்ல வருது. என்ன கொடுத்திருக்காங்கன்னா 5 meter long ladderனா ஏணி is placed leaning towards a vertical wall. Vertical wall பேஸ் பண்ணி எனக்கு ஒரு 5 meter ladder வந்து சாச்சி வச்சிருக்காங்க such that it reaches the wall at a point 4 meter height அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம அதை எப்படி வரையறது அப்படினா முதல்ல இதுதான் ladder. சோ இந்த ladder வந்து 5 meter இருக்கு. So after that இதுதான் அந்த vertical wall. அந்த vertical wallல இது டச் ஆகும்போது எனக்கு என்ன சொல்றாங்கன்னா 4 meter distanceல இருக்கு அப்படினு கொடுத்திருக்காங்க. Okay, என்ன கொடுத்திருக்காங்க 5 meter long ladder is placed leaning towards a vertical wall such that it reaches the wall at a point 4 meter height. Then if the foot of the ladder is moved 1.6 meter towards the wall, இப்ப என்ன சொல்றாங்கன்னா இப்படிதானே இருக்கு அந்த வால், அது வந்து நான் 1.6 மீட்டருக்கு தள்ளி வைக்கிறேன். சோ தள்ளி வைக்கும்போது ஆப்வியஸ்லி என்ன ஆகும், இந்த லேடர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஆகும் இல்லையா, இப்படி இருக்க லேடர் வந்து இப்படி ஆகும். சோ 1.6 மீட்டருக்கு இந்த வாலை நோக்கி நான் மூவ் பண்ணிட்டு எடுத்துட்டு வரேன். சோ அப்ப டுவர்ட்ஸ் த வால், தென் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பை விச் த டாப் ஆஃப் த லேடர் வுட் ஸ்லைட் அப்வர்ட்ஸ் ஆன் த வால். எனக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப இப்படி இருக்க அந்த ஏணி வந்துட்டு இப்படி ஏறும்போது சோ எவ்வளவு தூரம் வந்து மேல வந்து எவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ராவா போயிருக்கும் அப்படிங்கறத என்னோட குவெஸ்டினா இருக்கு. சோ இதுக்கு நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இதுல எனக்கு இந்த சைடு ஃபுல்லாவே தெரியும், இந்த சைடு ஃபுல்லா தெரியும், பட் இந்த சைடு தெரியாது. லைக் ஹைப்போடெனஸ் தெரியுது, ஆப்போசிட் சைடும் தெரியுது, அட்ஜசன்ட் சைடு தெரியல. சோ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஏபி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹைப்போடெனஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயர்னு வருமா. சோ அப்ப எனக்கு என்ன ஆகும் 5 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர்னு வரும். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஹைப்போடெனஸ், இது வந்து ஆப்போசிட், இது வந்து அட்ஜசன்ட். சோ அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹைப்போடெனஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயர்னு வரும். அப்ப 5 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர்ங்கிறது 25 மைனஸ் 4 ஸ்கொயர்ங்கிறது 16. சோ ரூட் ஆஃப் 25 மைனஸ் 16ங்கிறது 9 which is equal to 3 அப்படின்னு கிடைக்கும். சோ 3 அப்படிங்கிறது இந்த ஏபி அந்த ஹோல் டிஸ்டன்ஸ் தான் வந்து 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, அடுத்தது ஏடியோட வேல்யூ என்னதுன்னு கொடுத்திருக்காங்க 1.6. லைக் அந்த லேடர் வந்து மூவ் பண்ணும்போது 1.6 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்ப எனக்கு டோட்டல் வந்து ஏபியோட வேல்யூ 3ன்னு தெரியுது. அப்ப டிபியோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஏன் இப்ப நான் டிபி கண்டுபிடிக்கிறேன்னா ஆக்சுவலி இந்த ஒரு ட்ரையாங்கிள கன்சிடர் பண்ண போறேன். சோ அதனால நான் டிபி கண்டுபிடிக்கணும். சோ டிபியோட வேல்யூங்கிறது என்னது 3ல இருந்து 1.6 மைனஸ் பண்ணா எனக்கு 1.4 மீட்டர் கிடைக்கும். சோ அதுதான் வந்து டிபி அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, ஆஃப்டர் தட் நான் டிஇபி அப்படிங்கிற அந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டு இப்ப எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இபிங்கிறது தெரியணும். சோ டோட்டல் இந்த எனக்கு இது வரைக்கும் தான் தெரியும், பிசிங்கிறது தான் தெரியும். சோ இபிங்கிறது தெரியாது. சோ அதை கண்டுபிடிக்கணும்னா இது வந்து ஆப்போசிட் சைடா இருக்கா. அப்ப எனக்கு என்ன ஆகும் ரூட் ஆஃப் ஹைப்போடெனஸ் ஸ்கொயர் மைனஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர்னு வரும். சோ ஏற்கனவே டிபியோட வேல்யூ நம்ம வந்து டோட்டல்ல இருந்து 1.6 மைனஸ் பண்ணி வச்சது வந்து 1.4ன்னு எடுத்து வச்சிருக்கோம். சோ அப்ப ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் மைனஸ் 5, ஆக்சுவலி இந்த சாய்வா இருக்கிற லேடர் 5 மீட்டர் தான், அதை இப்படி சாய்ச்சி வச்சாலும் எனக்கு 5 மீட்டர் தான் வரப்போகுது. சோ அப்ப 5 ஸ்கொயர் மைனஸ் இந்த வேல்யூ 1.4 தி ஹோல் ஸ்கொயர் வரும் which is equal to root of 5 ஸ்கொயர் பண்ண 25 மைனஸ் 1.4 ஸ்கொயர் பண்ண 1.96 அப்படின்னு வரும். சோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது எனக்கு 23.04 அப்படின்னு கிடைக்கும். சோ ரூட் ஆஃப் 23.04 சின்ன கிளாஸ்ல படிச்சது ஸ்கொயர் ரூட்ல இருந்து எடுக்கும்போது 4.8 அப்படின்னு வரும். சோ அப்ப எனக்கு என்ன தெரியுதுன்னா இந்த ஹோல் வேல்யூ 4.8 தெரியுது. பட் எனக்கு क्वेश्चनல இந்த வேல்யூ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. லைக் அது அப்வர்ட்ல போகும்போது அந்த வேல்யூ என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. சோ அப்ப நான் மொத்தமா இருக்கிறது 4.8. அப்ப 4.8ல இருந்து இந்த 4 எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த வேல்யூ வந்துரும். சோ which is equal to 0.8 மீட்டர் அப்படின்னு வரும். சோ இதுல கன்க்ளூஷன் எழுதணும் அப்படின்னா when the foot of the ladder moves 1.6 meter towards the wall, the top of the ladder will slide upwards at a distance of 0.8 meter. So first இந்த क्वेश्चनோட கான்செப்ட் மட்டும் நல்லா புரிஞ்சிருச்சுனாலே போதும். ஜஸ்ட் அந்த क्वेश्चனை பேஸ் பண்ணி நம்ம டயகிராம் வரைஞ்சிடறோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணி ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணி ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு தேவையான வேல்யூவை நம்ம எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு போடுறதா இந்த சம்மே. ஸோ ரொம்பவே சிம்பிளான சம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா ப்ளீஸ் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.